அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், இந்த சொத்துக்கு வாரிசு இவங்க தான். நான் எது பண்ணாலும் இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். அப்ப இவரு உங்க பையன் கிடையாதா? உன் சொத்துக்கு வாரிசு இல்லையா இவரு? கிடையாது. ஏன் எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை மாதிரி அழுதுட்டே இருக்க? என்ன பொம்பளமே அழுகிறேன்னு சொல்லிட்ட? உடல் ரீதியா மன ரீதியாவும் எங்களை விட நீங்க தான் பலமானவங்க. ஆம்பளைங்க நாங்க தான் பலமீனமானோம். சும்மா அழுதா கூட பொம்பளமாயின்னு சொல்லி உங்கள் நீங்களே இறக்கிக்காதீங்க. சமூகத்துல உங்களை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வார்த்தை கூட இனிமே அப்படிலாம் சொல்லாது. பரவாயில்லையே, பொண்ணுங்க ஆணை விட பலவீனமானவங்கன்னு சொல்றதே பெரிய விஷயம்தான். ஏன்னா எப்பவுமே எங்களுக்குள்ளதானே நீங்க. ஆணை விட பொண்ணு பலவீனமானவங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முறையா ஏன் புருஷன் நாங்க தான் பலவீனமானவங்க, நீங்க தான் பலவீனமானவங்கன்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, இவ்ளோ பேசுறல்ல, ஏன் அழுதுட்டு இருக்க? உங்க அம்மா திட்டினதுக்கா? இது என்ன புதுசா என்ன? விடு. திட்டினது அம்மா தான். சின்ன வயசுல இதோட கேவலமா திட்டிருக்காங்க. பூரிக்கட்டை எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு வலிச்சது இல்லை கனி. ஒரு வயசுக்கு மேல பசங்க தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் அம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதோ கெட்டதோ நெஞ்சில வடுவா நிற்கும். நீ என் புள்ளையே இல்லை, இந்த சொத்துக்கு நீ வாரிசே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த சொத்து மேலாம் ஆசையே கிடையாது கனி. அப்புறம் ஏன் இங்க இருக்கணும்? அம்மாவுக்காக தான். இப்போ ஏதோ ஒரு சின்ன சண்டைன்னு சொல்லிட்டு நான் உன்னை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு வெளியேறினேன்னு வை, பார்க்குறவன என்ன சொல்லுவான் தெரியுமா? பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மா விட்டு வெளியே போயிட்டான்னு தான் சொல்லுவான். அது உனக்கு தான் கெட்ட பேர். அந்த கெட்ட பேர் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லா அசிங்கத்தையும் தாங்கிட்டு நிற்கிறேன். இல்லைன்னா என் பொண்டாட்டியை பேச விட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன். உன் மாமா ஈட்டி எடுத்து குத்திட மாட்டேன். நிஜமாவா? நீ வரக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தையே பிரிச்சுட்டேன்னு சொல்லாம எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா சீரியல் பார்க்குற மாதிரியே இருக்கு. உன்னோட முகத்துக்காக நான் பார்க்குறேன். இல்லாட்டி நான் வாயை திறந்தேன் அப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. சரி விடு, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுவே போதுங்க. சரி வா, கீழே போவோம். ஏங்க நின்றுட்டு இருக்க? என்ன விஷயம்? சமைக்கலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு கைகால் நல்லா தானே இருக்கு, நான் சமைச்சுக்கிறேன். இனிமேல் நீ ஒன்றும் சமைக்க வேணாம். கிளம்பு முதல்ல. உங்களுக்கு உதவியெல்லாம் ஒன்றும் பண்ண வரலங்க, நான் எங்களுக்கு சமைக்க வந்தேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, அந்த மாவு எடுத்துட்டு 2 தோசை ஊற்றிட்டு இட்லி பொடி வச்சுக்கலான்னு இருக்கோம். என்னமோ பண்ணி தொலை, நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. இப்போ நீ முதல்ல கிளம்பு. சீக்கிரம் பண்ணி முடியுங்க. நாங்கள் காலையில் வேலைக்கு போகணும்ல. மற்றவங்கள மாதிரி வீட்டில் உட்காந்து நாங்கள் தின்னுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு உழைச்சாதான் சோறு. நாங்கள் மற்றவங்கள எதிர்பார்த்தும் இல்லை, யாரும் எங்களுக்கு உதவியும் பண்ணுறதில்ல. என்ன கனி உடனே வந்துட்ட? சமைக்கலையா? உங்களுக்கு பசிக்குதா? பசிக்குது. ஏதாவது சமைச்சு கொண்டு வரியா? கொஞ்ச நேரம் இருங்க, உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு வரேன். அவங்க நமக்கு சமைக்கலாம், அவங்க சின்ன மருமகளுக்கு சமைக்கிறாங்களாம். நான் உதவி பண்ண போனாலும் துரத்தி விடுறாங்க. மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் ஆரம்பிக்கிறேனா?
அவங்க பண்றத பாக்குறீங்களா? அவங்க சின்ன மருமகளுக்கு மட்டும் விதவிதமா சமைக்கிறாங்க. நான் போனா நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சமைச்சுக்கோன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்டா சொல்லுங்க, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தரேன். அதெல்லாம் வேண்டாம். கனி, நீ ஒன்று கவனிச்சியா? என் தம்பி ஆள் நடமாட்டமே இல்லை. எப்பவும் ஹாலில் தான் படுத்து கிடப்பான். உள்ள படுத்திருப்பான், விடுங்க. கனி, அவன் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஆள்லாம் கிடையாது. காலில் அடிபட்டிருந்தாலும் அவன் பேச்சு சத்தமே கேட்கலையே. ஏதோ தப்பா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கே பேசி முடிச்சிடலாம். வேற யாருக்கு கை மாத்தி விட்டுறாதீங்க. சரி 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 சரி, நான் உங்களை கூப்பிடுறேன். என்னம்மா போன் பார்த்துட்டு இருக்கியா? அம்மா, உன் நகையெல்லாம் பீரோல தானே பத்திரமா வச்சிருக்க? அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, இப்ப எதுக்கு அந்த நகை கேக்குறீங்க? அதுவா, அரக்கோணம் பக்கத்துல ஒரு நல்ல இடம் சீப்பான ரேட்டுக்கு வருது. அந்த இடத்துலயே ஏர்போர்ட் வேற வரப்போகுதா. இப்பவே வாங்கி போட்டா பின்னாடி நல்ல விலைக்கு போகும்ல. நாளைக்கு கவர்மெண்டே கேட்டா கூட நல்ல ரேட்டு கொடுக்கலாம். ஆண்டி, நீங்க நியூஸ் எதுவும் பாக்குறது இல்லையா? அங்க ஏர்போர்ட் வருதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் அங்க வராது ஆண்டி. அப்படியே வந்தாலும் கவர்மெண்ட் நீங்க சொல்ற ரேட்டுக்குலாம் ஒத்துக்காது. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நீ போய் நகையை எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அந்த நகையெல்லாம் நான் கொடுக்க முடியாது ஆண்டி. அந்த நகையெல்லாம் எங்க அம்மாவோடது. எங்க அம்மா எனக்கு எவ்வளவு ஆசையா கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப ரேரான ஆன்டிக் பீஸ் ஆண்டி. அப்புறம் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என்னம்மா சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருக்கிற? உன் நகையை நான் தின்னு போட போறேன். நான் என் நகையெல்லாம் வட்டிக்கு விட்டுருக்கேன். என் அக்கௌண்ட்டு, உன் மாமனார் அக்கௌண்ட்டு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு. அவர் இல்லாம இப்போதைக்கு பணமும் எடுக்க முடியாது. வேற அது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அதுக்கு தானே உன் நகையை கேட்குறேன். எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆண்டி. ஆனா நான் எங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எதுவும் பண்ண மாட்டேனே. நான் வேணா எங்க அப்பாட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா? இல்ல ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா அவர்கிட்ட பணமா வாங்கி தரேன். உங்களுக்கு எத்தனை கோடி வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியா? ஒரு 3 கோடி கேளுமா. அது கையில வேணாம், அக்கௌண்ட்ல போட்டு விட சொல்லு. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வேற நடக்குது இல்ல, எங்கனாலும் சிக்கிக்கும். ஓகே ஆண்டி, இருங்க நான் இப்பவே ஃபோன் பண்ணி ஜிபே பண்ண சொல்றேன். ஜிபேல 3 கோடி போட்டு விட முடியுமா? இடையில எதுனாலும் சிக்கிக்க போதுமா? அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க சொல்லு. ஆண்டி, அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆண்டி. இருங்க நான் அவருக்கு ட்ரை பண்றேன். The number you are calling is either switched off or not reachable. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது. மறுபடியும் போட்டு பாருமா. ஒருவேளை அன்னைக்கு நடந்த சண்டையில உன் மேல கோவத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரோ என்னமோ. வேணும்னா அன்னைக்கு உங்க அப்பா கூட ஒருத்தி வந்தாலே பேஸ்டி கீஸ்டின்னுட்டு, அவளுக்கு போன போட. ஆண்டி, அது எங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். உங்களுக்கே தெரியும்ல, நானே அன்னைக்கு தான் பார்த்தேன். எப்படி எனக்கு அவங்க நம்பர் கிடைக்கும்? என்ன பண்றது? கேட்டிங்களா? ஏதோ 3 கோடி ஜிபே பண்றாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏய், அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம்லாம் பேசிட்டு இருக்கா. விட்டேன். ஏங்க, எனக்கு பணக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவ வார்த்தைக்கு வார்த்தை கோடீஸ்வரினே சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு அவங்க அப்பா வந்தாரு பாத்தீங்களா? அவர் கோட் கூட வெளுத்து போயிருந்துச்சுங்க. அவர் ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்தாருல, கேர்ள் பஸ்டின்னு. அந்த பொம்பளை கூட ஏதோ ரோட்டு கடையில பச்சி வைக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. கனி, உனக்கு ஒருத்தர் பிடிக்கலங்கிறக்கா இப்படி அநியாயமா பேசாதடி. அவர் ஏதோ அன்னைக்கு லூஸ் தனமா பீட்டு விட்டாரே தவிர கெட்டவர் மாதிரிலாம் தெரியல. ஆபீஸ் டைம் சீக்கிரம் கிளம்பு. உங்க தம்பி கல்யாணம் பண்ணும்போது நீங்க எதுவும் விசாரிக்கலையா? தம்பி லவ் பண்றேன்னு சொன்னான். அவங்க வீட்டுல பணக்காரங்க கோடீஸ்வரன் தெரிஞ்ச உடனே எங்க அம்மா எதையுமே விசாரிக்காம தலையை ஜிங்கி ஜிங்கி நாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சரி, அதை விடு. நம்ம ஃபியூச்சர் பத்தி பேசலாமா? என்ன பேசணும்? குட்டி பாப்பா வரப்போகுது. இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டு முக்கியமா மிஸ்ஸஸ் கனிமொழி ராஜுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும். அப்போதானே மெடிக்கல் செக்கப் போக வசதியாக இருக்கும்ல. வண்டி வாங்கலாம், ஆனா எனக்கு ஓட்ட தெரியாதே. அடிப்பாவி, வண்டி ஓட்ட தெரியாதா? வெறும் வாய் தானே நீ.
ஓட்ட தெரியலன்னா சொல்லி கொடுங்க. பொண்ணுங்களுக்கு வாய் தான் பலமே. நான் இப்படி இருக்கனால தான் உங்க அம்மா என்கிட்ட அளவா இருக்காங்க. இல்லாட்டி என்ன மென்னு துப்பிட மாட்டாங்க. நானும் மென்னு துப்புவேன். அவங்க கொஞ்சம் சதையா தான் இருக்காங்க. எனக்கு மெல்றதுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்து எங்க அம்மா கொஞ்சம் விஷம், அவங்க கடிச்சு உன் உடம்புல விஷம் ஏறி போகுது. அப்படின்னா என்ன விஷம்னு சொல்றீங்களா? ராத்திரி வாங்க, என் விஷத்தை ஃபுல்லா உங்க மேல ஏத்தி விட்டுறேன். ஓகே. இந்தம்மா ஜூஸ் குடி. என்ன ஆண்டி புளிக்குது? ஏம்மா லெமன் ஜூஸ் தாம்மா நல்லா இருக்கும். லெமன் ஜூஸா? அவகேடோ ஜூஸ் இல்லையா? எவ கடையில போய் நான் ஜூஸ் வாங்குறது? அது இல்லாம பழைய பழத்துல தான் போடுவாங்க. எந்த தண்ணியில போடுறாங்கன்னே தெரியாது. இது நம்ம வீட்டு கேணு தண்ணி, சுத்தமான தண்ணி. அந்த கூமாப்பட்டி தண்ணியோட அது சூப்பரா இருக்கும். குடிச்சு பாருமா, செம்மையா இருக்குது. குடி. உங்களுக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. அந்த பழத்தெல்லாம் முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களான்னு கூட தெரியாது. நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போடும் போது கொஞ்சம் புளிப்பு கம்மியா போடுங்க. ஓவரா புளிப்பா இருக்கு. லெமன் ஜூஸ் போய் புளிப்பு கம்மியா போட சொல்றேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதான் கொடுத்துட்டீங்களா, ஏன் நிக்கிறீங்க? போங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில் வந்துட்ட சொன்னல அந்த 3 கோடி பண விஷயம். அதை கொஞ்சம் என்னன்னு நீ பாரு. நல்ல இடம் இப்போ வாங்கி போட்டாதான் உண்டு. அப்புறம் யாருக்காவது கை மாறிடும்ல. என்கிட்ட நகை இருந்தாலும் இந்நேரம் நான் அட்வான்ஸை கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட எதுக்கு நான் வந்து கேட்க போகிறேன், உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ண போகிறேன்? உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன்னா அட்வான்ஸ் பே கொடுத்து பேசி முடிச்சிடலாமா? என்ன ஆண்டி சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு டைம் நீங்க சொல்லிட்டீங்களே, நான் சொன்னா நான் செய்வேன். எங்க அப்பா போன் ஃபர்ஸ்ட் ஆன் ஆகட்டும். ஆன் ஆன உடனே எங்க அப்பா போட்டுருவாரு. நம்பிக்கை வராதே உங்களுக்கு? அப்பா கொடுக்காட்டி என்னம்மா, அதான் உங்ககிட்ட ஜிபேல பணம் இருக்குன்னு சொன்னேல, அதை இப்போ கூட அட்வான்ஸ் கொடுத்துச்சிடலாம். ஆண்டி என் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் மைனஸ்ல போயிருச்சு ஆண்டி. லாஸ்ட் வீக் தான் பர்ச்சேசிங் போயிட்டு வந்தேன். அங்க போனதுல எல்லாம் செலவாயிருச்சு. 1 கோடி இருந்துச்சு, அதுவும் மைனஸ் ஆயிடுச்சு ஆண்டி. என்னடி சொல்ற? 1 கோடி மைனஸ்ல போயிருச்சா? 1 கோடியா? ஐயோ, 1 கோடி மைனஸ்ல போயிருச்சுன்னு சாதாரணமா சொல்ற. 1 கோடிக்கு எத்தனை சைபர்னாலும் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டி என்கிட்ட கோடியை பத்தி பேசுறீங்க? நான் கோடியிலே பிறந்து கோடியிலே வளர்ந்தவ. என்கிட்ட போய் கோடியில எத்தனை ஜீரோ இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அப்பா கிட்ட நான் கேட்கும் போது 3 கோடிக்கு பதிலாக 4 கோடியா சேர்த்து கேட்குறேன். சரியா? நான் என் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு 3 கோடியா தரேன். சரிம்மா, நீ என்னமோ சொல்ற. சரி, எது ஒன்று பார்த்து பண்ணு. சரி, நான் உனக்கு போய் சமைக்கிறேன். ஓகே ஆண்டி. ஏங்க, உங்க அம்மா மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு. 3 கோடி ஜிபே இன்னும் வரலையோ? கனி சும்மா இரு, அம்மா எதுவும் பண்ணிட்டு இருக்க? வா. பாத்தியா அவங்க பேசினத? காலையில வரைக்கும் இது வெறும் பண பிரச்சனை. இப்ப இது என் மான பிரச்சனை. முதல்ல உங்க அப்பாவுக்கு போன போடு. ஒன்னும் இல்லாத வெறும் பயம் மவள சிரிக்கிற அளவுக்கு ஆயிருச்சுல்ல. முதல்ல இதை போய் முடிச்சு வைக்கணும். ஆண்டி அதான் நான் சொன்னேன்ல, எங்க அப்பா அதெல்லாம் போட்டு விட்டுருவாரு. ஆண்டி எத்தனை டைம் கேட்பீங்க? எங்க அப்பாவுக்கு 3 கோடின்றது 1 வாரம் பாக்கெட் மணி தான். 3 கோடி ரூபாய் பாக்கெட் மணியா கொடுக்குற உங்க அப்பா ஏன் பழைய கோட்டை போட்டு வந்தாரு? அன்னைக்கு பார்த்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அது வந்து அது லக்கி கோட்டு. எங்க அப்பா அந்த லக்கி கோட்டு போட்டு போனாதான் ஒவ்வொரு தடவையும் சக்சஸ்ஃபுல்லா மீட்டிங் முடியும். அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. என்னங்க, எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துற மாதிரியே இருக்குங்க. அந்த பொண்ணு பேசுறதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லைங்க. அத்தை இந்த 3 கோடியை நம்பி பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. கடைசியில் நம்ம தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு கனி. தம்பி லவ் பண்ணேன்னு சொன்னப்ப கூட அவன் குடும்பத்தை பத்தி நாங்க சரியா விசாரிக்கல. இப்ப அவனுக்கு காலில் அடிபட்டப்ப கூட அவன் முகத்துல எந்த விதமான பதட்டத்தையோ எந்த விதமான கேரிங்கையும் நான் பார்க்கல. அவ பேசாம அமைதியா இருக்க பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எனக்கு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல,
அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனுங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹேமாவோட அப்பா போட்டோ கொடுத்து இவர் உண்மையாலுமே கோடீஸ்வரரான்னு விசாரிக்க சொல்லவா? சரி பண்ணு, ஆனா யாருக்கு தெரியாம பண்ணு. ஒருவேளை அவன் உண்மையா பணக்காரனா இருந்தா அப்புறம் எங்க அம்மா நம்ம 2 பேரும் வீட்டை துரத்திடுவாங்க. துரத்துனா துரத்திட்டு போறாங்க. ஆல்ரெடி நம்ம தனியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன? நான் நாளைக்கே விசாரிக்க சொல்றேன். சரி நீ தூங்கு. நாளைக்கு ஆஃபீஸ் போகிற வழியில் வண்டி ஷோரூம் போயிட்டு போவோம். அந்த வண்டியை புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். சூப்பருங்க. நான் வண்டி வந்ததும் சீக்கிரம் ஓட்ட கத்துக்கிட்டு நான் வேகமா ஓட்டுவேன் உங்களை விட. நீ வேகமாக ஓட்டுறதை விட பார்த்து பத்திரமா ஓட்டுறது தான் முக்கியம். ம்